வணக்கம் நித்யானந்தம். பாயுமொழி நீ எனக்கு, பார்க்குமொழி நான் உனக்கு. இந்து மதத்தின் ஜெகத்குரு மகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் மலரடி நினைகிறேன். கைலாசா மலேசியாவிலிருந்து இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, தைப்பூச திருநாளை பற்றி பேச போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் கைலாஷா மலேசியா சார்பாக நாங்கள் பத்து கேஃபில் தைப்பூச திருநாளை ஒட்டி அன்னதானம், பானகம், சுவைநீர் கொடுப்போம். அப்புறம் புத்தகங்கள் விநியோகம் செய்வோம். அப்புறம் இலவச தியான சிகிச்சையும் தொண்டா ஆன்மீக சேவையாக செய்து வரும். இதை 2008 தொடர்ந்து செய்து கொண்டு தான் வருகிறோம். 10 கேஃப் வெளியில், அதாவது பாலத்துக்கு கீழே நாங்கள் அந்த பூத் எடுத்து அந்த பூத்தில் தான் எங்களுடைய ஆன்மீக சேவையை பகவானோட அருளாசியோடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்த வருஷம் தைப்பூச திருநாள் ஃபெப்ரவரி முதல் நாளில் வருது. ஸோ அதற்கான திட்டங்களை இப்போ என்ன செய்யலாம், மக்களுக்கு எவ்வாறு அடித்தட்டு மக்களிடம் ஆன்மீக சேவை சேவை அதனுடைய தாத்பரியங்கள்லாம் கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு திட்டங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த சேவையை மக்களுக்காகவும் அன்னதானம் வழங்கி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தைப்பூச திருநாளில் எங்களோட பொதுமக்களும் அன்னதானத்தின் போது நிறைய க்ரௌடாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களும் எங்களோட சேர்ந்து அன்னதானம் வழங்குறதுக்கு உதவி செய்வார்கள். குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் தன்னார்வ தொண்டு மனம் படைத்தவர்கள் எங்களோட சேர்ந்து செய்வார்கள். ஸோ அதனால் அடுத்த வருடமும் தைப்பூச திருநாளை ஒட்டி எப்போதும் பல ஆண்டுகளாக எங்களோட தோள் கொடுத்த, எங்களோட கரம் சேர்த்து அந்த தன்னார்வ தொண்டு சேவை செய்தவர்கள் அடுத்த ஆண்டு நாங்கள் செய்ய போகிற இந்த கைலாஷா மலேசியா செய்ய போகிற அன்னதானத்திலும் ஔஷத அன்னதானத்திலும் எங்களோட சேர்ந்து சேவை செய்ய அன்போடு அழைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பூத்தில் நாங்கள் இப்போ அதாவது இன்கம்ப்ளீஷன், அதாவது குறை மனப்பாங்கு உடையவர்கள்கிட்ட இந்த எப்படி இந்த குறை மனத்திலிருந்து வெளியே வர்ற அந்த தாத்பரியம், அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் அங்கே சேவையாக எல்லாருக்கும் அந்த சுவாமி எங்களுக்கு அருளிய அந்த ஞானத்தை அவங்களோட ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் வர இந்த தைப்பூச திருநாளில் நாங்களும் அங்கே பூத்தில், அதாவது பத்துக்கு வெளியில் அந்த பாலத்துக்கு கீழே தான் எங்கள் பூத்து இருக்கும். அங்கே சேவை செய்யும்போது நீங்களும் எங்களோடு சேர்ந்து எங்களோட சேவையில் நீங்களும் கலந்து நன்மை பெற வேண்டுகிறேன். வாருங்கள், அன்போடு அழைக்கிறேன் மக்களை. நித்யானந்தம். நன்றி.